இங்கு நீ வா எந்தன் நெஞ்சில் பஞ்சம் வஞ்சம் நஞ்சே மிஞ்சும் உடல் வேறு வேறாகி உயிரை தந்தவளே நானே நாகம் நானே. எப்படியாவது நான் அந்த அட்டஞ்சை தீருவேன். நாகமணி என்னைக்கு இருந்தாலும் இந்த தக்ஷக வம்சத்தினுடைய சொத்துதான். அதை எந்த காரணத்தை கொண்டும் உங்க வம்சத்தினுடைய கைக்கு சேர்றதுக்கு நான் வாய்ப்பு கொடுக்கவே மாட்டேன். காலில இருந்து கூப்பிட்டு சுத்திக்கிட்டு இருக்கு. அது சரி, நீங்க எங்க எல்லா இடத்துக்கும் தனியா போறீங்க? அது இல்லைங்க அர்ஜுன், இந்த மொத்த ஏரியாவும் காட்டு பிரதேசம். இந்த மாதிரி காட்டு பிராணிகள்லாம் இங்க இருக்கிறது சகஜம்தான். ஒரு வாட்டி அவங்க வீட்டுக்கு போய் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்றதுல தப்பு எதுவும் இல்லையே. ஆனா இல்லைங்க, விஷ்ணு அண்ணா அர்ஜுன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காரு. அர்ஜுன் என்ன சொன்னாலும் கேட்பாரு. அது மட்டும் இல்லாம அர்ஜுன் ஏற்கனவே வேற ஒரு பொண்ணை காதலிக்கிற விஷயம் ஹேமாவுக்கு கூட தெரியுங்க. நடந்தது வெறும் நிச்சயதார்த்தம் மட்டும் தானேங்க. இப்ப கூட இந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணி. ஹேமா, என்ன பேச்சு பேசுற நீ? ரொம்ப தப்பு. எனக்கு ஒண்ணும் இல்லைங்க, பெருசா காயம் எதுவும் இல்லை. எவ்வளவு ரத்தம் வருது பாருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ரொம்ப வலிக்குது அமிர்தா. இந்த அக்கா என்ன இப்படி சொல்லிட்டு போறாங்க? ஒருவேளை உண்மைதானா? அர்ஜுனும் அமிர்தாவும் சேர்ந்து நாடகம் ஆடுறாங்களோ? மயூரி, இந்த நேரத்துல இங்க என்ன பண்ற? உனக்கு என்ன தூக்கம் வரலையா? பாட்டிமா, மனசுக்குள்ள நிம்மதியே இல்லைன்னும் போது தூக்கம் எப்படி வரும் சொல்லுங்க? மனசுக்கு நிம்மதி இல்லையா? உனக்கு என்ன ஆச்சு சொல்லு. உங்களுக்கே தெரியும்ல பாட்டி, என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு. அட பைத்தியமே, இன்னும் அர்ஜுன் வீட்டுக்கு வரலங்கிறத மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கியா? அர்ஜுன் நாங்க வேற யாரோ பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கும்போது நான் எப்படி பாட்டிமா நிம்மதியா இருக்க முடியும்? வேற யார் கூடயே சுத்திக்கிட்டு இருக்கிறது இவதான். ஆனா பழி ஏன் புள்ள மேலையா? நல்லா இருக்கு கதை. இதோ பாரு மயூரி, உன்னோட திருப்திக்காக விக்ரம் வீட்டுக்கு போன் பண்ணி கூட விசாரிச்சாச்சுல்ல? இன்னும் உன்னோட சந்தேகம் தேரலையா? பாட்டிமா, ஒருவேளை அர்ஜுன் அவங்க வீட்லயே உட்காந்துக்கிட்டு அவங்கள பொய் சொல்லிருக்கலாம்ல? எல்லாரும் சேர்ந்து நாடகம் ஆடி இருக்கலாம் இல்லையா? இதோ பாரு மயூரி, பெரியவளா நான் ஒரு வார்த்தை சொல்றேன், கேட்டுக்கோ. இந்த சந்தேகங்கிறது ரொம்ப மோசமான வியாதி. அது வந்துடுச்சுன்னா உடம்பு பூரா பரவிடும். அந்த வியாதி உறவுகளையே பலி வாங்கிடும். முதல்ல உன் மனசுல இருக்கிற இந்த விஷயத்தை தூக்கி எறி. ஆனா அமிர்தாங்கிற வியாதி இந்த அர்ஜுனுக்கு வந்திருக்கே, அது என் வாழ்க்கைய பலி வாங்கிக்கிட்டு இருக்கே. அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது பாட்டிமா. என்ன யோசனை பண்ற? என்னமோ பாட்டிமா,
இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு ஒரே பயமா இருக்கு. நாளுக்கு நாள் ரொம்ப இன்செக்யூர்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் பாட்டிமா. அப்படி நினைக்காத. நான் இருக்கிற வரைக்கும் உனக்கும் அர்ஜுனுக்கும் நடக்க போற கல்யாணத்தை தடுக்க இந்த வீட்ல யாராலையும் முடியாது. இதோ பாரு, இந்த வீட்டுக்கு பெரிய விழா, நான் உனக்கு கொடுக்கிற வாக்கு இது. உனக்கும் ஒண்ணு சொல்றேன், கண்டதையும் மனசுல போட்டு தேவையில்லாம குழப்பிக்காத. நான் சொல்றதை செய்வேன்னு எனக்கு வாக்கு கொடுமா? சரி பாட்டிமா. போய் நிம்மதியா தூங்கு. பைத்தியக்கார பொண்ணு. இல்ல, இனிமே முடியாது. இவ நாடகத்துல நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா என் பிள்ளையோட வாழ்க்கை தான் பாழாகும். அத்தை கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட வேண்டியதுதான். ஹேமா, இன்னும் நீ தூங்கலையா? அத்தை, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன? இந்த மயூரி நம்ம நினைக்கிற மாதிரி நல்லவ கிடையாது அத்தை. ஹேமா, என்னது இது? ஏன் இப்படி சொல்ற? ஆமா அத்தை, கோவிலுக்கு போயிருந்தப்போ ஏன் ஒரு மாதிரி இருக்க, என்னாச்சுன்னு என்ன கேட்டுக்கிட்டே இருந்தீங்கல்ல, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அத்தை. அந்த விஷயத்த எப்படி யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம நான் ரொம்ப குழம்பி போயிருந்தேன் அத்தை. இப்ப சொல்லியே ஆக வேண்டிய கட்டாயம் எனக்கு வந்துருச்சு. என்ன விஷயம் ஹேமா? அது வந்து அத்தை, அது மயூரி இப்ப நடந்திருக்கிறது வெறும் நிச்சயதார்த்தம் மட்டும்தான். அதான் அத்தை கிட்டயும் பாட்டிமா கிட்டயும் ரொம்ப நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன். இப்பவும் அப்படிதான். அவங்கள கோயிலுக்கு கூட்டிட்டு வந்ததே நான் தான். என்ன ஆனாலும் சரி, நம்ம 2 பேரும் ஒண்ணு சேரணும். மத்தவங்கள பத்தி யோசிக்க நேரமே இல்லை. கையை விட்டு போயிடுவா, ஏமாத்திடுவான்லாம் நினைக்காத. நான் செய்யறது எல்லாமே நம்ம 2 பேரோட நல்லதுக்காக மட்டும்தான். இப்ப நான் என்ன பண்றதுன்னு சொல்லுங்க அத்தை. மயூரி நம்ம முதுகுக்கு பின்னாடி என்னென்னமோ சூழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கா. இதோ பாரு ஹேமா, களங்க ஏற்படுத்துறது ரொம்ப சுலபம், ஆனா அதை அழிக்கிறது ரொம்ப கஷ்டம். பொம்பளை பிள்ளைங்க விஷயத்துல எதை பேசுறதுனாலும் ரொம்ப நிதானமா யோசிச்சு பேசணும். அது எனக்கு தெரியும் அத்தை. ஆனா நானே என் கண்ணால ஹேமா, கண்ணால காண்றதெல்லாம் உண்மையா இருக்காது. உண்மைக்கு 1000 முகங்கள் இருக்கு. கண்ணால கண்டாலும் தீர விசாரிக்கணும்னு சொல்லுவாங்க. இல்ல அத்தை. நிறுத்து ஹேமா, போதும். இந்த விஷயத்த இதுக்கு மேல பேச வேண்டாம். என்கிட்ட சொல்லிட்டல்ல, இந்த விஷயம் நம்ம 2 பேருக்குள்ள மட்டும் இருக்கட்டும். தேவையில்லாத விஷயங்களை மனசுல போட்டுக்கிட்டு உன் நிம்மதியை நீயே கெடுத்துக்காத. இதோ பாரு ஹேமா, என்ன பொறுத்த வரைக்கும் மயூரி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க 1000 தான் சொல்லுங்க அத்தை. என்னமோ என் மனசு ஒத்துக்கவே மாட்டேங்குது. என்ன பிரதா, என்னாச்சு? யாரோ ஒன்று நினைக்கிறாங்க போல இருக்கு. பொறைக்கு என்ன தண்ணி கொடுக்கணுங்கிற காமன் சென்ஸ் கூட எனக்கு இல்லை. வாங்க உட்காருங்க, உட்காருங்க. இந்தாங்க தண்ணி குடிங்க. இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா? என் மேல இவ்வளோ அன்பு செலுத்துற நீங்க என் கண்ணு முன்னாடி இருக்கும்போது எப்பேற்பட்ட வேதனையாவே தெரியும். அர்ஜுன், எனக்கு ஒரு சின்ன ஆசை, கேட்கட்டுமா? என்னங்க கேட்கலாமான்னு பர்மிஷன் கேட்குறீங்க? டி அர்ஜுன், இதை செய்டான்னு சொல்லுங்க, உடனே இதை செய்வேங்க. அர்ஜுன், உங்க கையால இதை எனக்கு ஊட்டி விடுறீங்களா? என்ன சொன்னீங்க? இன்னொரு தடவை சொல்லுங்க. எனக்கு உங்க கையால ஊட்டி விடுறீங்களா? நீங்க இப்படி கேட்கறதுக்கு நான் எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கேன்.
ஒரு நிமிஷம். உயிரே என் உயிரே என்னவோ நடக்குதடி அடடா இந்த நொடி வாழ்வில் நினைக்குதடி நீங்க எனக்கு இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் பண்ணது எதுக்காக? இதுக்கு மேலே காக்க வைக்காதீங்க. உங்க மனசுல என்ன இருக்குன்னு சொல்லுங்க. ஆக்சுவலா இன்னைக்கு என் பர்த்டே. வாட்? என்ன? இன்னைக்கு உங்க பர்த்டேவா? இது ஏங்க என்கிட்ட முன்னாடியே சொல்லல? அதான் இப்ப சொல்றேன். இல்லைங்க, முன்னாடியே சொல்லியிருந்தா நான் ஏதாவது பிளான் பண்ணிட்டு வந்திருப்பேன்லங்க. அதெல்லாம் எதுவும் தேவையில்லைங்க. இன்னைக்கு நீங்க என் கூட இருக்கீங்கல்ல, அது ஒன்றே எனக்கு போதுங்க. உங்ககிட்ட இருந்து நான் வேற எதுவும் எதிர்பார்க்கல. ஓஹோ, எதுவுமே எதிர்பார்க்க மாட்டீங்களா? கண்டிப்பா. உண்மைதான். அட கொலுசு, இது எப்போ வாங்கிட்டு வந்தீங்க? எப்ப நீங்க என்ன இன்டைரக்டா மீட் பண்ணணும்னு சொன்னீங்களோ அப்பவே வாங்கிட்டேன். கண்டிப்பா ஏதாவது ஸ்பெஷலா இருக்கும். அது சரி, எதுக்காக கொலுசு வாங்குனீங்க? அதுதான் புரியல. உங்களுக்கு புரியல அமிர்தா? சொல்றேன் கேளுங்க. இந்த அழகு பாதங்கள் தானே இனிமே என் கூட சேர்ந்து நடக்க போகுது. இந்த அழகான பாதங்கள் தானே என் கஷ்ட நஷ்டங்கள்ல என் கூட இருக்க போகுது. என் வாழ்நாள் பூரா என் கூட இருக்க போறது. ரொம்ப கனவு கோட்டை கட்டுற பாவம். உன்னை ஒரேடியா அழிக்கிறதுக்காக தான் நான் உன் கூடவே இருக்கேன்னு உனக்கு தெரியறதுக்குள்ள நீ செத்து போயிடுவ அர்ஜுன். மனசுக்குள்ளே என்னை பத்தி பாராட்டுற மாதிரி இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க. நிறைய கனவு போட்டு கத்திருக்காச்சு. அந்த கனவு போட்டு நான் இருப்பேன். உன் உயிரோட உயிரை கலப்பம் தானே சொன்னீங்க.
அவ்வளவுதான் சொல்லணுமா இல்ல வேற ஏதாவது மனசுக்குள்ள வச்சிருக்கீங்களா? சொல்லாம இருக்கீங்களா? சொல்றதுக்கு இன்னும் நிறைய இருக்கு. நீங்க என் கூட இருந்தாலும் உங்க மனசு நடந்து முடிஞ்ச நிச்சயதார்த்தத்தை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கு. ஆனா இனிமே அத பத்தி எல்லாம் மறந்துருங்க. இப்படியே என் கூட வாழ்க்கை பூரா இருந்துருங்க. இருப்பீங்கல்ல? கடவுளே பக்தனை தேடி வந்து நான் உனக்கு வரம் கொடுக்கறேன்னு சொல்லும்போது வேண்டான்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு இருந்தாலும் இந்த அர்ஜுன் அமிர்தாவுக்கு தாங்க சொந்தம். எவ்வளவு சந்தோஷப்பட முடியுமோ இப்பவே சந்தோஷப்பட அர்ஜுன். ஏன் சொல்றேன்னா இந்த சந்தோஷம் ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. நாகலோகத்து நாகராஜா நாகராணியுடைய மக அமிர்தா, என் குலத்துடைய எதிரியான வாசுகி வம்சத்தினுடைய அமிர்தா. ஏ அமிர்தா, உன்னை வேட்டையாட இந்த கானிஷ்கா இப்ப அவதாரம் எடுத்துட்டான். பாத்துக்கிட்டே இரு. ஒவ்வொரு நொடியும் உன்னை எவ்வளவு துன்புறுத்துறன்னு பாத்துக்கிட்டே இரு. பாபா, பைரவ பாபா, எல்லாம் உன்னோட இஷ்டப்படிதான் நடக்கணும் இல்லையா? அப்படின்னு கணக்கு போட்டா அது உன்னோட மூடத்தனம், அவ்வளவுதான். ஏ மந்திரவாதி, தக்ஷக வம்சத்துக்கும் வாசுகி வம்சத்துக்கும் உள்ள யுத்தம் இன்னைக்கு நேத்து நடக்கிறது இல்ல, வம்ச பாரம்பரியமா நடக்கிறது. அதே மாதிரி அமிர்தாவுக்கும் எனக்கும் நடுவுல இங்க நடக்கிறத உன்கிட்ட வந்து அப்படியே ஒப்பிப்பன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? என்ன சொன்ன? உனக்கு நான் உதவி செய்யணும், ஆனா நாகமணிய நீ உன்னோட வசப்படுத்திக்குவியா? ஏ முட்டாள், முட்டாள்! நான் உன்னுடைய உதவியை பயன்படுத்தி அந்த நாகமணியை ஏன் கைவசப்படுத்திக்க போறேன். அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். எங்க லோகத்தினுடைய சொத்தை அவ்வளவு சுலபமா பூலோகத்துக்கு விட்டு கொடுப்பனா? நானு வாய்ப்பே கிடையாது. அது எந்த காலத்திலையும் சாத்தியமே இல்ல. நீ கற்பனை பண்ணிக்கிட்டா அது உன்னுடைய முட்டாள்தனம், அவ்வளவுதான். இதெல்லாம் உனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், அமிர்தாவை எதிர்த்து போராடுறதுக்காக என்ன பூலோகத்துக்கு நீங்க தான் வரவழைச்சீங்க. அது ஒண்ணுதான் அந்த ஒரு நன்றி கடன். அந்த ஒரு நன்றி கடனை மட்டும்தான் நான் உனக்கு செலுத்தணும் பைரவா. நீ செஞ்ச இந்த உதவிய நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். அதே மாதிரி நாகமணிய வேற ஒருத்தர் கையில தூக்கி கொடுக்க என்னால முடியாது. ஏய் அமிர்தா, பார்த்துக்கிட்டே இரு. இன்னையிலிருந்து நான் உன்னை எப்படி துன்புறுத்த போறேன்னு மட்டும் பார்த்துக்கிட்டே இரு. இந்த கானிஷ்கனுடைய கைவரிசைய இப்பதான் ஆரம்பிக்க போறேன். என்னங்க, என்னாச்சு? ஒன்றும் இல்லை, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போலாமா? ஓ, வீடுன்னு ஒன்று இருக்கிறதே நான் மறந்துட்டேங்க. ஆக்சுவலி
நான் இந்த பூமியில இருந்து தானே வீட்டில் ஞாபகம் வர்றதுக்கு. சரிங்க, வாங்க போலாம்.